சொன்னாரு. நல்ல வசதியா, நல்ல படிப்பா, நல்ல வேலையா உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டாரு. சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இரு. மக்களே, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோ, அழகா இருக்காமோ, சீக்கிரம் பேசி முடிச்சிருமோ, அடுத்த வாரத்துல கல்யாணம் வச்சிருமோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. சரி மக்களே, ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. மூஞ்ச நார்மலா வச்சுக்க, அப்பதான் மற்ற விஷயங்களும் பேச முடியும். சரிம்மா, வேற எதுவும் பேசட்டா, சீக்கிரம் பேசி முடிச்சிட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைமா. பொறு பொறு, எங்களுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் பேசுவோமா? மத்ததுனா என்னது? அதாவது 100 பவுன் நகை, ஒரு காரு, ஒரு வீடு, உங்களுக்கு ஒரே மோவா தானே, உங்கள்கிட்ட இருக்க சொத்து பத்து எல்லாம் இனி என் பையனுக்கு தானே. அதெல்லாம் பின்னாடி வாங்கிடியும். முதல்ல ஒரு காரம், 100 பவுன் நகையும், ஒரு 10 லட்சம் கையிலையும் தாங்க. கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் டைம் தருவோம். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிளம்பிடுவிய துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஆளையும் மண்டையிலும் பாருங்க வந்து பச்சையும் சொச்சியும் தின்னுக்கிட்டு டீயும் காப்பியும் குடிச்சிட்டு பொண்ணு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறது. அப்படியே இல்ல பொண்ணு பிடிச்சி போச்சு, நைக்கு எவ்வளவு நகை தருவீங்க, கார் தருவீங்களா, பணம் தருவீங்களான்னு ஒண்ணுமே உங்க இருக்கிறதுல வாய் பொழந்துட்டு வந்துருவியா? ஆமா, கரெக்டா சொன்ன மக்களே நீ. ஆமா, ஒரு பையனை பெத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்க்க சொன்னா பொண்ணு நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, குண்டா இருக்கு, ஒல்லியா இருக்குன்னு ஏதாவது சொல்லணும். அப்படியே எல்லாம் கரெக்டா இருந்து பொண்ணை பிடிச்சிடுச்சுன்னா அதை தாங்க இதை தாங்க மண்ணு மட்டை மசுக்கிட்டு ஓடிருந்தாமா. இல்ல வாழ கிளம்பும்ல, வாழ வாழ.